السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: من رأى منكم منكرا فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه وذلك أضعف الإيمان أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீர்திருத்தம் செய்வதை பற்றிய சில படித்தரங்களை சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்ன வார்த்தை: உங்களுக்கு முன்பாக ஒரு தீமை நிகழக் கண்டால் அதை உங்களுடைய கரத்தை கொண்டு திருத்துங்கள், மாற்றி அமையுங்கள். இயலாவிட்டால் நாவால் மாற்றி அமையுங்கள், திருத்தி அமையுங்கள். அதற்கும் இயலாவிட்டால் உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்குங்கள். இதுதான் ஈமானுடைய கடைசி எல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தையில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய கரத்தை கொண்டோ நாவை கொண்டோ ஒரு தீமையை தடுக்க முடியவில்லை என்று வருகின்ற போது கடைசியாக கட்டாயம் உள்ளத்தால் வெறுத்தே தீர வேண்டும். அப்படி வெறுக்கவில்லை என்று சொன்னால் ஈமானுடைய கடைசி படித்தரமும் அவனுடைய உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்டது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். கையால் தடுங்கள், இயலாவிட்டால் நாவால் தடுங்கள், இயலாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுக்குங்கள். அதுதான் ஈமானுடைய கடைசி எல்லை என்று சொன்னால், அந்த கடைசி எல்லையில் கூட இல்லாமல் நடைபெறுகின்ற தீமையை பார்த்துவிட்டு உள்ளத்தால் கூட வெறுக்காமல் பார்த்து கொண்டு திருப்தியோடு அதை பொருத்த கண் கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய உள்ளத்தை விட்டு ஈமான் வெளியேறிவிட்டது என்பதுதான் பொருள். ஆம், அப்படி என்று சொன்னால் ஹதரத் சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள், இந்த சமுதாயத்தில் முதலாக கை நழுவி போவது எது என்று கேட்டால், தன்னுடைய கரத்தை கொண்டு தீமையை தடுக்கின்ற அந்த போராட்ட குணம்தான் இந்த சமுதாயத்திடமிருந்து முதலாக விடைபெற்று செல்லும். தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு முன்பாக நடக்கின்ற பாவத்தை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இது ஒரு போராட்ட குணம். இந்த போராட்ட குணம் இந்த சமுதாயத்திடமிருந்து முதலாக கை நழுவி போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன பொருள்? தடுத்து நிறுத்துவதற்கு ஆற்றல் இருக்கிறது என்று இருந்தும் யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அடுத்து இந்த சமுதாயத்திடமிருந்து கை நழுவி போவது, நாவால் சொல்லி எச்சரித்து அந்த குற்றத்தை தடுக்க முடியும், குற்றத்தை நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் சரியான ஒன்றை நடத்த முடியும் என்றிருந்தும் அதையும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள், கை நழுவி போய்விடும். இந்த இரண்டாவது வகையான போராட்ட குணமும் சமுதாயத்திடமிருந்து கை நழுவி போகும். அடுத்து மூன்றாவதாக கை நழுவி போவது, உள்ளத்தால் வெறுப்பது கூட இல்லை. என்ன பொருள் அப்படி என்றால், நல்லதை நல்லது என்று புரிந்து கொள்ளுகின்ற, தீயதை தீயது என்று புரிந்து கொள்ளுகின்ற அந்த பக்குவம் கூட உள்ளத்தை விட்டு விடை பெற்றுவிடும். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை குறித்து அவர்கள் சொன்னார்கள், உள்ளம் தலைகீழாக கவிழ்த்தப்பட்டு விட்டது என்று அதற்கு பொருள். தலைகீழாக உள்ளம் கவிழ்க்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் இனி நல்லதை நல்லதாக அது உணராது, தீயதை தீயதாக உணராது. ஆக பாவத்தை காணுகின்ற போது குறைந்த எல்லை, அதை வெறுக்க வேண்டும் என்ற அந்த நிலையும் அவனிடமிருந்து விடை பெற்று போய்விடும். ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய திருத்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்பாக ஒரு மனிதர் பேசிக் கொண்டிருந்தார். எப்படி?
நன்மையை ஏவாத தீமையை தடுக்காத ஒரு சமுதாயம் அழிந்து நாசமாகிவிடும் என்று சொன்னார். சொன்ன செய்தி உண்மைதான். ஆனால் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஏவுவது இருக்கட்டும், நன்மையை நன்மை என்று உணராத தீமையை தீமை என்று உணராத சமுதாயம் கண்டிப்பாக அழிந்து விட்டது என்றார்கள். உணர்ந்தால் தானே ஏவ முடியும். நன்மையை நன்மை என்று உணர வேண்டும், தீமையை தீமை என்று உணர வேண்டும். அப்போதுதான் நன்மையை சுட்டிக்காட்டி ஏவ முடியும், தீமையை சுட்டிக்காட்டி தடுக்க முடியும். நன்மையை நன்மை என்றே உணராது இருக்கின்ற போது, புரியாது இருக்கின்ற போது, தீமையை தீமை என்றே புரிந்து கொள்ளாது இருக்கின்ற போது அவர்கள் எங்கே ஏவ போகின்றார்கள், எங்கே சென்று தடுக்க போகின்றார்கள்? ஆகவே அந்த நிலைக்கு ஒரு சமுதாயம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக சர்வ நிச்சயம் அந்த சமுதாயத்தின் அழிவின் விளிம்பில் போய்விட்டது, அடுத்த அழிவிலே போய் விழப்போகிறது என்று அதற்கு பொருள். ஆனால் இந்த விஷயத்தை பெரும்பாலான மக்கள் இன்று புரிந்து கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்றைய நாம் வாழுகின்ற சமகாலத்தில் ஒரு கணிசமான மக்கள் அந்த நிலைக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த நிலைக்கு? நல்லதை நல்லது என்று புரியவும் இல்லை, தீமைகளை தீமை என்று உணரவும் இல்லை. ஏன் இப்படி சொல்கின்றோம்? நல்லவற்றை சுட்டி காட்டுகின்ற போது எதிர்க்கின்றார்கள், தீமை என்று ஒன்றை சொல்கிற போது அது நல்லதுதானே என்று வாதாடுகின்றார்கள். நல்லதை சொல்லுகின்ற போது இதில் நன்மை இல்லை என்று பேசுகின்ற அவர்கள் தீமையை சுட்டி காட்டுகின்ற போது அதில் நன்மை இருக்கிறது, இன்ன இன்ன நன்மைகள் இருக்கிறது என்று நன்மைகளை இருக்கிறது என்று வாதாடுகின்றார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் நன்மையை நன்மை என்றும் விளங்கவில்லை, தீமைகளை தீமை என்றும் விளங்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழிவின் விளிம்பில் போய்விட்ட சமுதாயம் என்று நாம் எந்த சமுதாயத்தை சொல்வோமோ அந்த சமுதாயமாக இன்று வாழுகின்ற மக்களில் கணிசமான மக்கள் ஆகிவிட்டார்களோ என்று நமக்கு சந்தேகிக்க தோன்றுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாவு, இந்த கரத்தை கொண்டு தடுப்பது, நாவை கொண்டு தடுப்பது எல்லாம் சக்தியை அடிப்படையாக கொண்டு, சக்தி இருந்தால்தான், அதிகாரம் இருந்தால்தான் அவன் தன்னுடைய கரத்தை கொண்டு தடுக்க வேண்டும், நாவை கொண்டு தடுக்க வேண்டும் என்பதெல்லாம். அதிகாரம் அறவே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் கடைசி எல்லை. கண்டிப்பாக இதற்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை, உள்ளத்தால் அதை பார்த்துவிட்டு வெறுத்து ஒதுக்குவது, இந்த நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த நிலை இல்லை என்று சொன்னால் அவன் மூமீன் என்ற தகுதியை விட்டு கீழே இறங்கிவிட்டான் என்று பொருள். ஈமானுடைய படித்தரத்தின் இறுதி கடைசி எல்லை, கடைசி படியில் நின்றவன் அந்த உள்ளத்தாலும் வெறுக்கவில்லை என்று வருகிற போது அவன் அந்த கடைசி படியை விட்டு கீழே இறங்கிவிட்டான் என்பதற்கு பொருள். அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் சொன்னார்கள், இந்த துறையில் ஒரு மனிதன் ஒரு பாவம் நடைபெறுகிறது, அருகில் இருக்கின்றான், அப்படி அருகில் இருந்தும் அவனால் கரம் கொண்டு தடுக்க முடியவில்லை, நாவாலும் தடுக்க முடியவில்லை, ஆனால் உள்ளத்தால் அவன் வெறுக்கின்றான். இவனை பொறுத்த மட்டில் அல்லாஹ் எப்படி ஆக்கி விடுவான்? அந்த இடத்திலேயே இல்லாத ஒருவனை குறித்து அல்லாஹ் எப்படி எழுதுவானோ அதுபோன்று எழுதுகின்றான். உதாரணத்திற்கு, இங்கே ஒரு கொலை நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அநியாயமான முறையில் ஒரு கொலை நடக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு மனிதன் இருக்கின்றான். இந்த கொலைக்கும் அவனுக்கும் அறவே சம்பந்தம் இல்லை, என்ன நடக்கிறது என்று அவனுக்கு அறவே தெரிய மாட்டாது. உலகத்தின் ஒரு பகுதியில் அவன் இருக்கின்றான், நடைபெறுகிறது இந்த குற்றம், மறுபகுதியில் பூமியின் அடிபாகத்தில் இன்னொருவன் இருக்கின்றான். ஆம், எப்படி அதிரையில் நடக்கின்ற இந்த கொலைக்கும் அங்கே அமெரிக்காவில் இருக்கின்ற அந்த மனிதனுக்கு மத்தியில் எந்த சம்பந்தமும் இல்லையோ அது போன்று அல்லாஹ் இந்த மனிதனை எழுதுகிறான். யாரை? பக்கத்தில் தான் இருந்தான், ஆனால் இவனால் கரம் கொண்டு அந்த கொலையை தடுத்து நிறுத்த முடியாது, நாவால் எச்சரித்தும் தடுத்து நிறுத்த முடியாது. கடைசி எல்லை உள்ளத்தால் வெறுக்கின்றான். அல்லாஹ், இந்த கொலை நடக்கக்கூடாது, இந்த கொலையை நான் வெறுக்கின்றேன், யாரேனும் வந்து இந்த கொலையை தடுத்து நிறுத்தி அவனுடைய உயிரை பாதுகாக்க மாட்டார்களா என்று ஆதங்கப்படுகின்றான். அப்படியா? உன்னை பொறுத்த மட்டில் அல்லாஹ் எப்படி எழுதுகின்றான்? அறவே இந்த கொலைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று. எப்படி? கொலை நடைபெறுகின்ற போது இந்த பூமியிலே அந்த குறிப்பிட்ட இடத்திலே நீ இல்லை, கண்ணுக்கு எட்டாத கண்காணாத வேறு ஒரு சீமையில் அமெரிக்காவிலோ லண்டனிலோ ஆஸ்திரேலியாவிலோ நீ இருந்திருந்தால் எப்படி உனக்கும் அந்த கொலைக்கும் அறவே சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் எழுதுவானோ அதுபோன்று அல்லாஹ் எழுதுகின்றான்.
ஆனால் ஒரு மனிதன் கொலை நடைபெறுகின்ற இடத்தில் இல்லை, எங்கோ இருந்தான். ஆனால் நடைபெற்ற கொலையை கேள்விப்படுகின்ற போது மனமாற திருப்தி கொள்கிறான், பொருந்திக் கொள்கிறான். நடைபெற்ற அந்த கொலையில் ஒரு வகையான மன நிறைவு அவனுக்கு ஏற்படுகிறது. அவன் அதை வெறுக்கவில்லை. அப்படியா? இவனை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இவன் தொலைவில் இருந்திருந்தாலும் கொலை நடைபெறுகின்ற போது பக்கத்திலேயே ஒரு மனிதன் இருந்து அந்த கொலையை தடுப்பதற்கு ஆற்றல் இருந்தும் தடுக்காமல் இருந்திருந்தான் என்று சொன்னால் என்ன குற்றமோ அதே குற்றத்தை அல்லாஹ் இவனுக்கு எழுதுகின்றான். அன்புகளே, விஷயத்தை தெளிவாக புரிய வேண்டும். கொலை நடுக்கு நடக்கின்ற போது இவன் பக்கத்தில் இல்லை, கண்ணுக்கு எட்டாத எங்கோ ஒரு சீமையில் இருந்தான். ஆனாலும் நடைபெற்ற அந்த கொலையை மன நிறைவோடு அவன் வரவேற்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொலை நடக்கும் போது அருகிலேயே இருந்து அந்த கொலையை தடுப்பதற்கு தனக்கு சக்தி உண்டு என்று இருந்தும் நடைபெற்ற அந்த கொலையை தடுக்காமல் மௌனமாக இருந்து பார்த்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் எப்படி கருதுவானோ அதே போன்று இவனை கருதுகின்றான். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்று சமுதாயத்தில் நாம் பல நடைபெற்ற தீமைகளை பற்றி, நிகழ்ந்துவிட்ட கொடுமைகளை பற்றி நாம் கேள்விப்படுகின்றோம். அந்த கொடுமைகளை கேள்விப்படுகின்ற போதே நம் இரத்தம் கொதிக்க வேண்டும், நம்முடைய நாடி நரம்பெல்லாம் விம்மி புடைக்க வேண்டும், எதிர்ப்பு குணம், போர்க்குணம் பொங்கி எழ வேண்டும். இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று ஆதங்கப்பட வேண்டும். அந்த ஆதங்கம் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை தருவான், பக்கத்திலே இருந்து தடுத்து நிறுத்தியவனுக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான், அந்த கூலியை அல்லாஹ் இவனுக்கு கொடுப்பான். பக்கத்திலே இருந்து தடுத்து நிறுத்தி இருந்தால் என்ன கொடுப்பான், அந்த கூலியை கொடுப்பான். ஆனால் இவனோ தொலை தூரத்தில் இருந்தும் நடைபெற்ற அந்த குற்றத்தை கேள்விப்பட்டதற்கு பின்பாக வெறுப்பும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, அதை பற்றி எந்த ஆதங்கமும் இல்லை, திருப்தியோடு அதை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருக்கிறான் என்று சொன்னால் அருகில் இருந்து தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவனை போன்று அல்லாஹ் இவனை குற்றப்பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கின்றான். ஆக இங்கே ஒரு அடிப்படையான செய்தியை புரிய முடிகிறது. குற்றம் நடைபெறுகின்ற போது நடைபெறுகின்ற குற்றத்தை மன நிறைவோடு பொருந்திக் கொள்வது என்பது கொடிய பாவம். எப்படி நடைபெறுகின்ற தீமைக்கு மூல காரணமாக யார் இருக்கின்றானோ, நடைபெறுகின்ற கொலையை நடத்தி முடிப்பவன் யாரோ, நடக்கின்ற குடிபாதகத்தை, அந்த போதை சபையை நடத்துகின்றவன் யாரோ, அவன் எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்றானோ, அதுபோன்று தொலைதூரத்தில் இருந்தாலும் நடைபெற்ற மது விருந்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான், நடைபெற்ற கொலையை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அவனும் இந்த கொலைகாரனை போன்று ஒரு கொடியவனாகத்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்படுகின்றான். ஆம் அன்புகளே, இந்த செய்தியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பாவத்தை வெறுப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தார்மீக கடமை. பாவத்தை வெறுப்பது கட்டாய கடமை, தார்மீக கடமை. அதில் இருந்து யாரும் விதிவிலக்கு பெற முடியாது. ஏற்கனவே நாம் பல ஹதீசுகளை பார்த்திருக்கின்றோம். ஒரு குற்றம் நடைபெறுகிற போது தடுப்பதற்கு சக்தி இருந்தும் அதை தடுக்காமல் சிலர் மௌனமாக இருந்தால் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் சேர்த்து தண்டனையை கொடுப்பான் என்று பார்த்தோம். எல்லோருக்கும் என்றால் குற்றத்தை செய்கின்றவர்கள், குற்றத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இரண்டு சாராருக்கும். ஏன், குற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்கள் அந்த குற்றத்தை தடுத்து நிறுத்த முடியும் என்று இருந்தும் அதை தடுத்து நிறுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா, குற்றத்தை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை இவர்களுக்கும் வரும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், சக்தி இருந்தும் தடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் இவர்கள் மரணமாவதற்கு முன் அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை எதுவோ அது அந்த தண்டனையை இவர்களும் அனுபவித்து விட்டுத்தான் மரணத்தை சந்திப்பார்கள், அனுபவிக்காமல் மரணத்தை சந்திக்க மாட்டார்கள் என்று மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சிறுபான்மை செய்கின்ற பாவத்துக்குண்டான தண்டனை பெரும்பான்மை சமுதாயத்தை பிடித்து உழுக்கும். அது எப்போது? பெரும்பான்மை சமுதாயத்துக்கு சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி வைக்க முடியும் என்று இருந்தும், அந்த பாவத்தை செய்யாமல் அவர்களை அடக்கி வைக்க முடியும் என்று இருந்தும் அடக்கி வைக்காமல் மௌனமாக இருந்தால் சிறுபான்மை செய்த சமுதாயம் செய்கின்ற அந்த பாவத்துக்குண்டான தண்டனை
பெரும்பான்மை சமுதாயத்தையும் பிடித்து உழுக்கும் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பெருமானா சொன்னார்கள், நாளை மறுமையில் நீதி விசாரணை நடைபெறுகிற போது அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் ஒரு அடியான் கொண்டு வந்து நிறுத்தப்படுவான். அவன் யார் என்று கேட்டால், தீமை நடைபெறுகின்ற போது தடுக்காமல் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தானே அந்த மனிதன். அந்த மனிதனை கொண்டு போய் அல்லாஹுவின் திருச்சமூகத்தில் நிறுத்தப்பட்டவுடன் அல்லாஹு நீதி விசாரணை செய்கிறான். அப்போது கேட்கிறான், மா மனஅக இது ரஅய்தல் முன்கர அன் துன்கிரஹு. மனிதா, உனக்கு முன்பாக ஒரு பாவம் நடைபெற்றதே உலகத்தில், அப்போது தடுக்காமல் ஏன் மௌனமாக நீ பார்த்து கொண்டிருந்தாய் என்று அல்லாஹு கேட்கின்றான். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இறைவனுடைய அருள் பெற்ற மனிதனாக இருந்தால் இப்படி பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். இறைவனுடைய அருள் பெற்ற மனிதனாக இருந்தால் எப்படி? அவன் சொல்லுவானாம், இறைவா, உன்னை நான் ஆதரவு வைத்தேன், ஆனால் மக்களை நான் பயந்தேன். என்ன பொருள் அப்படி என்றால், மக்களை பயந்தேன், ஆனால் உன் கருணையின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது என்று சொல்ல வைப்பானாம். அதனுடைய பொருள், அல்லாஹ் நான் மட்டும் தடுத்திருந்தால் அவன் மூலம் எனக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பை என்னால் தாங்க முடியாது, ஆகவே நான் பயந்தேன், அவனை தடுக்காமல் மௌனமாக இருந்தேன். ஆனால் தடுக்காமல் இருக்கின்ற போது என் பலவீனத்தால் நான் தடுக்காமல் இருந்தேன், நிச்சயமாக நீ என்னை தண்டிக்க மாட்டாய், காரணம் என்னுடைய பலவீனம் என்று உன்னுடைய கருணையின் மீது, உன்னுடைய மன்னிப்பின் மீது நான் ஆதரவு வைத்தேன். மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்த காரணத்தாலும் அவர்கள் எனக்கு தீங்கு செய்வார்களோ என்று அஞ்சிய காரணத்தாலும் நான் தடுக்காமல் மௌனமாக இருந்தேன் என்று இறைவனுடைய அருள் பெற்ற மனிதனுக்கு அல்லாஹ் சொல்ல வைப்பானாம். அப்படி என்றால் கொஞ்சம் இதற்கு எதிர்மறையாக சிந்தித்து பாருங்கள். மாற்றமாக சொன்னால், அல்லாஹ் மனிதர்கள் எனக்கு தீங்கு செய்வார்கள் என்று பயந்தேன், உன்னை குறித்து நான் யோசிக்கவில்லை என்று, அல்லது வேறு விதமாக சொன்னார் என்று சொன்னால், அவன் அல்லாஹ்வுடைய அருளுக்கு இலக்கானவன் அல்ல, அவன் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு இலக்காக கூடியவன். அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அல்லாஹுவின் தூதருடைய தோழர் சொன்னார்கள். அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஒரு முறை இப்படி குத்பா பிரசங்கம் செய்தார்கள். அலா லா யம்ன அன்ன ரஜுலன் ஹைபத்துன் நாசி அன் யகூல பிஹக்கின் இதா அலிமஹு. ஒரு மனிதன் சத்தியத்தை இதுதான் சத்தியம் என்று தெரிந்திருக்கிற போது மக்களுடைய அச்சத்தால் அதை பகிரங்கமாக சொல்லாமல் விட்டுவிட வேண்டாம். என்ன பொருள்? இந்த இடத்தில் இதுதான் சத்தியம், ஆனால் சத்தியத்துக்கு புறம்பாக அங்கே காரியம் நடக்கிறது. சத்தியத்துக்கு நீதத்துக்கு புறம்பாக அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அந்த இடத்தில் இது அநீதி, இது அக்கிரமம், இது அநியாயம், யதார்த்த நியாயம், சத்தியம் இதுதான் என்று நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அந்த இடத்தில் மனிதன் சொல்ல தயங்குகிறான். என்ன காரணத்தால் தயங்குகிறான்? சொன்னால் அந்த மக்கள் மூலமாக நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்ற அச்சம். இப்படி சொன்ன பெருமானா சொன்னார்கள், அச்சத்தின் காரணமாக சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் நீங்கள் மௌனமாக இருக்காதீர்கள். ஏன்? மக்கள் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக இப்படி இருக்காதீர்கள். சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். ஏன்? அப்படி நீங்கள் சொல்லுகின்ற காரணத்தால் லா யுகர்ரிபு மின் அஜலின், உங்களுடைய மரணத்தை அப்படி சொல்வது அருகில் நெருக்கி கொண்டு வந்து சேர்க்காது. பேசலாம், நான் சொன்னால் என்னை வெட்டி போட்டு விடுவார்கள், என்னை கொன்று விடுவார்கள், அப்படி என்றால் இன்னும் சில காலம் வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, நான் அந்த இடத்தில் சத்தியத்தை எடுத்து சொன்ன காரணத்தால் அவர்களின் கோபத்துக்கு இலக்காகி என்னை கொன்று விட்டார்கள், நான் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் நான் உயிர் வாழ்ந்திருப்பேன், சொன்ன காரணத்தால் அங்கேயே கொல்லப்பட்டு போனேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இப்படி சத்தியத்தை எடுத்து சொன்ன காரணத்தால் உன்னை யாரும், உன்னுடைய தவணை விதிக்கப்பட்ட தவணைக்கு முன்பாகவே உன்னை யாரும் கொல்ல முடியாது. ஒன்று. இரண்டு, வலா யுபாஇது மின் ரிஸ்கின், உன்னுடைய வாழ்வாதாரத்தை யாராலும் தடுத்து விடவும் முடியாது. நான் சொன்னேன், அத்தோடு என்னை பணியில் இருந்து தூக்கி விட்டார்கள், நான் சொன்னேன் என் சம்பளத்தை குறைத்து விட்டார்கள், நான் சொன்னேன் வளமையாக எனக்கு கொடுத்து கொண்டிருந்த உதவித்தொகையை நிறுத்தி விட்டார்கள், அதன் மூலமாக நான் நல்லதை சொன்ன காரணத்தால் என்னுடைய வாழ்வாதாரம் தூரமாக ஆகிவிட்டது, என்னுடைய வாழ்வாதாரம் தடுக்கப்பட்டு விட்டது, என்னுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டு விட்டது என்று ஒருபோதும் கருத வேண்டாம். அல்லாஹ் உனக்கென்று அளந்ததை நீ சத்தியத்தை சொன்ன காரணத்தால் யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது, அதை தூரமாக ஆக்கவும் முடியாது, அதை குறைத்து விடவும் முடியாது.
அல்லாஹ் உனக்கென்று விதித்துவிட்ட அந்த மரணத்துக்குரிய நாளை முந்தி கொண்டு வந்து நீ அதை சொன்ன காரணத்தால் இப்போதே உனக்கு மரணத்தை கொடுக்கின்றோம், இப்போதே உன்னை கொலை செய்கின்றோம் என்று யாராலும் உன்னுடைய மௌத்துடைய நேரத்தை முற்படுத்தி கொண்டு வந்து சேர்க்கவும் முடியாது. சுருக்கமாக, சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் நீ சத்தியத்தை சொன்னால் உனக்கு மரணம் முந்தியும் வரப்போவதில்லை, உனக்கு அளக்கப்பட்ட ரிசுக்கு குறைய போவதும் இல்லை. ஆகவே என்ன சொன்னார்கள் பெருமானார்? ஆகவே துணிந்து சொல்லுங்கள், சத்தியத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் துணிந்து சொல்லுங்கள். மரணம் விரைவாக வந்து விடுமோ, நம்முடைய வாழ்வாதாரம் குறைந்து விடுமோ, தாமதமாகி விடுமோ, தடுக்கப்பட்டு போய்விடுமோ என்ற அச்சமே உங்களுக்கு தேவையில்லை. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டிய சத்தியத்தை துணிச்சலாக சொல்லுங்கள் என்றார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய பெருமானாருடைய திருத்தோழர் ஹதரத் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அழுதார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள். காரணம் கேட்கப்பட்டது, ஏன் அழுகின்றீர்கள்? இல்லை, அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், மனிதர்களுடைய அச்சம் சத்தியத்தை சொல்ல விடாமல் உங்களை தடுத்து விட வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களை தடுத்து விட்டது, அதன் காரணமாக சொல்லாமல் நாங்கள் மௌனமாக இருந்து விட்டோம் என்று சொன்னார்கள். எதை சொன்னார்கள்? அருமை சஹாபா பெருமக்களுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த உம்மத்திலேயே ஆக கொடுங்கோலன் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவன் ஆட்சியில் இருந்தான். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்பவன் ஆக கொடுங்கோலன். இந்த சமுதாயத்திலேயே அவனுக்கு நிகரான ஒரு கொடுங்கோலனை இந்த சமுதாயம் கண்டதே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மோசமான கொடுங்கோலன். ஒரு சின்ன உதாரணம், 90,000 பேரை தன் சபையில் கொண்டு வந்து கையையும் காலையும் கட்டி கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறான். 90,000. இது சபையிலே கொண்டு வந்து வெட்டி சாய்த்தது. போர்க்களத்திலே அவன் கொண்ட கொலை அந்த நபர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு அக்பர் எண்ண முடியாது. தன் சபையிலே கொண்டு வந்து சிறைச்சேதம், தலையை துண்டித்து மரண தண்டனை நிறைவேற்றியது மட்டுமே 90,000 பேர் என்று சொன்னால், சாதாரணமாக வரலாற்றில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் சொல்வார்கள், காலையிலே ஒரு 5 பேரை கொள்ளாமல் அவன் காலை உணவு அருந்த மாட்டான். காலை உணவு அருந்த வேண்டும் என்றால் அதற்குள் ஒரு 5 பேரை வெட்டி சாய்த்தால் தான் அவனால் காலை உணவு உண்ண முடியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி அருமை சஹாபா பெருமக்களுடைய கடைசி காலகட்டத்தில் ஏற்பட்டது. அவன் ஜும்மா பிரசங்கம் செய்வானாம், ஜும்ஆ பிரசங்கம். அப்படி ஜும்ஆ பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டால் பேசுவான் பேசிக்கொண்டே இருப்பான். அசருடைய நேரம் வந்து விடுமா. ஆனால் யாரும் சபையில் இருந்து லொஹருடைய நேரம், ஜும்மாவுடைய நேரம் முடிந்து விட்டது, அசர் நேரம் வந்து விட்டது, உங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்துங்கள், தொழுவோம் என்று யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் கழுத்து துண்டிக்கப்படும். அப்போது சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? அவனுடைய அடக்குமுறைக்கு அஞ்சியவர்களாக அமர்ந்த வண்ணமாகவே ஜும்மாவை தொழுவார்களாம். அமர்ந்த வண்ணமாகவே சுஜூது செய்யாமல், ருக்கு செய்யாமல், தலையை கொண்டு இஷாரா சைக்கினை செய்து அவனுக்கு தெரியாமலேயே குத்துபா பிரசங்கம் கேட்பதை போன்று காட்டிக்கொள்வது. ஆனால் அச்சத்தோடு எப்படியாவது வக்து முடிவதற்கு முன்பாக, அசருடைய நேரம் வருவதற்கு முன்பாக அந்த தொழுகையை தொழ வேண்டுமே என்ற எண்ணத்தில் தனியாக தொழுது கொள்வார்களாம். அந்த அளவுக்கு சத்தியத்தை சொல்ல முடியாமல் அச்சத்தின் காரணமாக நாங்கள் கட்டப்பட்டு கிடந்தோம். அந்தோ அல்லாஹுவின் தூதர் சொன்னார்களே, யாருடைய அச்சத்தாலும் சத்தியத்தை சொல்லாமல் நீங்கள் மௌனமாக இருந்து விடாதீர்கள் என்று சொன்னார்களே, நாங்கள் இருந்து விட்டோமே என்று எண்ணித்தான் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார்கள். ஆம் அன்புக்களே, அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், எப்படி? லா யஹ்கிரு அஹதுக்கும் நஃப்ஸஹு, உங்களில் யாரும் தன்னை அற்பமாக துச்சமாக கருத வேண்டாம். ஒரு மூமின் தன்னை பற்றி அற்பமாக எடை போடக்கூடாது, துச்சமாக மதிப்பற்றவனாக தன்னை எடை போடக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். அப்போது அருகில் இருந்த ஒருவர் கேட்டார், நாயகமே, ஒரு மனிதன் எப்படி தன்னை பற்றி அற்பமாக துச்சமாக எடை போடுவான்? பொருள், பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி உயர்வாகத்தானே கருதுவான், தன்னை பற்றி மேலாகத்தானே கருதுவான். இதுதானே மனித பிறவியினுடைய இயற்கை குணம். அப்படி இருக்கிற போது தன்னை பற்றி அற்பமாக துச்சமாக கருத வேண்டாம் என்று தாங்கள் குறிப்பிடுகின்றீர்களே, அது எப்படி ஒரு மனிதன் தன்னை பற்றி அற்பமாக துச்சமாக கருதுவான் என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னை பற்றி அற்பமாக துச்சமாக கருதுகின்றான் என்றால் என்ன பொருள் தெரியுமா? நான் ஒன்றும் இல்லாதவன், நான் எதற்கும் உதவாதவன், நான் எந்த தகுதியும் இல்லாதவன்,
என்று கருதுவது அல்ல. இப்படியா மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ஒன்றுமில்லாதவன், எதற்கும் உதவாதவன், எந்த பயனுமற்றவன் என்று தன்னை பற்றி தாழ்வாக மட்டமாக கருதுகின்றானே, அந்த எண்ணம் தன்னை பற்றி அற்பமாக கருதுகின்ற எண்ணம் என்று அல்லாஹுவின் தூதர் சொல்ல வரவில்லை. அப்படி என்றால் தன்னை பற்றி அற்பமாக கருத வேண்டாம் என்று பெருமானார் எதை சொன்னார்கள்? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், யரா அம்ரல்லாஹ் அலைஹி ஃபீஹி மக்கால் சும்ம லா யகூலு ஃபீஹி. ஒரு இடத்திலே ஒரு காரியம் நடக்கிறது, அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று உள்ளம் தூண்டுகிறது. இந்த இடத்தில் அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, மார்க்கத்துக்கு புறம்பாக நடக்கிறது, நடைபெறுகின்ற காரியம் அல்லாஹ்வுடைய வெறுப்புக்குரிய காரியம். ஆகவே இந்த இடத்தில் உண்மையை உடைத்து சொல்ல வேண்டும், சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும், சத்தியத்தை ஓங்கி உரைக்க வேண்டும் என்று நெஞ்சம் சொல்கிறது. ஆனால் இவனோ அந்த உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் அடக்கி கொண்டு மௌனமாக இருக்கின்றான். சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் மௌனமாக இருக்கின்றான். ஆம், இப்படி இருப்பதுதான் தன்னை தானே அற்பமாக கருதுவது, சிறுமையாக கருதுவது என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் கேட்பானாம், மனிதா, அந்த இடத்தில், குறிப்பிட்ட அந்த இடத்தில் எனக்காக வேண்டி சத்தியத்தை உடைத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தும், உடைத்து சொல்ல முடியும் என்று இருந்தும் அந்த சத்தியத்தை வெளிப்படையாக அங்கே எடுத்து சொல்லாமல், துணிச்சலாக எடுத்து வைக்காமல் மௌனமாக இருந்தாயே, என்ன காரணம் என்று அல்லாஹ் கேட்பானாம் நாளை மறுமையில். அப்போது இந்த மனிதன் சொல்லுவானாம், ஹஷீத்துன் நாஸ, யா அல்லாஹ், நான் பயந்தேன் மக்களை. அந்த இடத்தில் இதுதான் சத்தியம் என்று நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தால் அவர்கள் மூலமாக எனக்கு பாதிப்பு ஏற்படும், அவர்கள் எனக்கு இழப்பை ஏற்படுத்துவார்கள், அவர்கள் எனக்கு பல வகையான துன்பங்களை கொடுப்பார்கள் என்று நான் பயந்தேன். இழப்பையும் துன்பத்தையும் துயரத்தையும் அவர்கள் மூலமாக எனக்கு வந்தடையும் என்று பயந்தேன். அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் சொல்ல வேண்டிய அந்த செய்தியை நான் சொல்லவில்லை என்று அந்த மனிதன் சொல்லுவானாம். அப்போது அல்லாஹ் சொல்லுவானாம், இய்யாய குன்த அஹக்க அன் தஹ்ஷா, என்னையல்லவா நீ அதிகமாக அஞ்சுவதற்கு நானல்லவா தகுதி படைத்தவன். சத்தியத்தை சொல்லுகின்ற போது அவன் உனக்கு துன்பம் தருவான் என்று கருதுகின்றாய். சரி, சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் மௌனமாக இருந்தால் நான் உனக்கு தண்டனை கொடுப்பேனே, அவன் தருகின்ற தண்டனையை விட நான் கொடுக்கவிருக்கின்ற தண்டனை பயங்கரமானது, கடினமானது. உண்மையில் நீ சரியான மனிதனாக இருந்திருந்தால் சத்தியத்தை சொல்லுகிற போது மனிதன் மூலமாக ஏற்படவிருக்கின்ற அந்த தீங்கை விட சொல்லாமல் மௌனமாக இருக்கும் போது படைத்த நாயன் அல்லாஹ் மூலமாக உனக்கு வருகின்ற தண்டனை அதைவிட கடுமையானதாக இருக்கும், பன்மடங்கு கடுமையானதாக இருக்கும் என்று தெரிந்து நீ என்னை பயந்தல்லவா அந்த இடத்தில் சத்தியத்தை சொல்லியிருக்க வேண்டும். மனிதனுக்கு பயந்து சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் இருந்து விட்டாயே என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவான் என்று சொன்னார். அன்புக்குள்ளே, இந்த இரண்டு இடங்களிலேயும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அச்சத்தில் இரண்டு வகை இருக்கிறது. சத்தியத்தை சொல்லுகின்ற போது மக்களால் நமக்கு தீங்கு ஏற்படும் என்று மனிதன் அஞ்சுகின்றானே அச்சம், இந்த அச்சம் இரண்டு வகைப்படும். ஒன்று, நாம் செய்ய வேண்டிய கடமையையே கடமை இல்லை, நீ விட்டுவிடலாம் என்று ஆக்குகின்ற அளவுக்குண்டான அச்சம். இன்னும் ஒரு அச்சம், அது அழுத்தமான அச்சம் அல்ல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக செய்யத்தான் வேண்டும். இந்த அச்சத்தின் காரணமாக, அற்ப அச்சத்தின் காரணமாக நீ சொல்ல வேண்டிய சத்தியத்தை அங்கே சொல்லாமல் இருப்பதற்கு உனக்கு அனுமதி இல்லை, கண்டிப்பாக நீ சொல்லித்தான் தீர வேண்டும் என்று ஒரு அச்சம் இருக்கிறது. அதாவது அந்த அச்சத்தை பொருட்படுத்தி வாய்மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்றும் ஒன்று இருக்கிறது. இன்னொன்று, அந்த அச்சத்தை பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை, அந்த அச்சத்தை உதாசீனப்படுத்திவிட்டு சொல்ல வேண்டிய சத்தியத்தை பகிரங்கமாக நெஞ்சை நிமிர்த்தி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அளவில் உள்ள அச்சமும் இருக்கிறது. இங்கே இரண்டு ஹதீசுகளிலேயும், மேலே சொல்லப்பட்ட இரண்டு ஹதீசுகளில் என்னையல்லவா நீ அதிகமாக அஞ்ச வேண்டும், அற்ப மனுஷனுக்கு போய் அஞ்சி அந்த சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லாமல் விட்டு விட்டாயே என்று அல்லாஹு சொல்லுவான் என்று பெருமானா சொன்னார்களே, இந்த ரெண்டு ஹதீசுகளிலேயும் எப்படிப்பட்ட அச்சத்தை பற்றி பெருமானா சொன்னார்கள்? நம் கடமையையே கடமை இல்லாமல் ஆக்கிவிடுமே, அப்படிப்பட்ட அச்சம் அல்ல. நமது கடமை, அந்த அச்சம் இருந்தாலும் அந்த அச்சத்தை பொருட்படுத்தாமல் நமது கடமையை நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும், கடமையை நிறைவேற்றி இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் கேட்கிறான், அவனை விட என்னை அல்லவா நீ பயந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் மார்க்கத்தில் இப்படியும் சில அச்சம் இருக்கிறது. எப்படி? நாம் சத்தியத்தை எடுத்து சொல்கிற போது
அவர்கள் மூலமாக வருகின்ற தீங்கை குறித்து அச்சம் ஏற்படுது. எப்படிப்பட்ட அச்சம்? அந்த அச்சம் நீ இந்த கடமையை செய்ய வேண்டாம் என்ற சலுகையை அவனுக்கு பெற்றுக் கொடுக்கும். அந்த அச்சம் நீ இந்த கடமையை, சத்தியத்தை பகிரங்கமாக எடுத்துச் சொல்லுகின்றே, அந்த அக்கிரமக்காரனை தட்டி கேட்க வேண்டிய அந்த கடமையை நீ செய்ய வேண்டிய தேவையில்லை. காரணம், உனக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் இருக்கிறது, இது உண்மையான அச்சம். அந்த அச்சத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பு பயங்கரமானது. எது? நீ சத்தியத்தை எடுத்து சொல்கிற போது என்ன நல்ல விளைவு ஏற்படுமோ அந்த விளைவை விட அதற்காக நீ கொடுக்கவிருக்கின்ற விலை ரொம்ப கடுமையானது. ஆகவே நீ அந்த இடத்தில் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹதரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி தாபிஈன்களே மிகப்பெரிய தாபிஈ பெரியார். அவர்கள் சையதுனா ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய திருத்தொடர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைத்தார்கள். என்ன கேள்வி? அம்ரு சுல்தான் பில் மஅரூஃப் வ அன்ஹாஹு அனில் முன்கர். நாடாளுகின்ற அரசன் அவன் ஒரு தவறு செய்கின்ற போது அவனை நான் தடுக்கலாமா? நாடாளுகின்ற அரசன் செய்ய வேண்டிய ஒரு கடமையான காரியத்தை செய்ய தவறுகின்ற போது அந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி நான் ஏவலாமா? ஆட்சியாளர்களுக்கு நல்லதை சொல்லி ஏவலாமா, தீமையை சுட்டிக்காட்டி தடுக்கலாமா என்று கேட்டார்கள். அப்போது ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேண்டாம், அந்த பணியை நீர் செய்ய வேண்டாம் என்றார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். மறுபடியும் கேட்டார்கள் திருப்பிக் கொண்டு, எப்படி? இன் ஹிஃப்தி அன் யக்துலக ஃபலா. சொன்னார்கள், வேண்டாம் என்று சொன்னதற்கு முன்பாக சொன்னார்கள், உன்னை அவன் கொலை செய்து விடுவான் என்று பயந்தால் சொல்ல வேண்டாம் என்றார். ஏன்? அவன் ஆட்சியாளன், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றான், இராணுவம் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது. தனக்கு எதிராக ஒருவன் சொல்கிறான் என்று வருகிற போது அவனுடைய கதையை முடிப்பதற்கு அவன் விரும்புவான். ஆட்சியாளன் அல்லவா, அதிகாரம் கையில் வைத்திருக்கிறான் அல்லவா. ஆகவே அவன் உன்னை கொன்று விடுவான் என்ற அச்சம் இருந்தால் அவனுக்கு நன்மையை சொல்லவும் வேண்டாம், தீமையை தடுக்கவும் வேண்டாம், விட்டுவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் சற்று நேரம் பொறுமையாக இருந்த இவர்கள் மறுபடியும் கேட்டார்கள், ஆட்சியாளனுக்கு நான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கலாமா என்று மறுபடியும் கேட்டார்கள். அப்போது அவர்கள் திருப்பிக் கொண்டு அதே பதிலைத்தான் சொன்னார்கள், அவன் உங்களை கொன்று விடுவான் என்று பயந்தால் அந்த காரியத்தை செய்ய வேண்டாம். சற்று நேரம் கழிந்தது. மூன்றாவது முறையாக கேட்டார்கள் சயீத் பின் ஜுபைர், ஆட்சியாளனுக்கு நான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கலாமா? மூன்றாவது முறையும் சொன்னார்கள், அவன் உன்னை கொன்று விடுவான் என்று இருந்தால் அவனுக்கு நீங்கள் நன்மையை ஏவவும் வேண்டாம், தீமையை தடுக்கவும் வேண்டாம் என்று மூன்றாவது முறையாகவும் அதே பதிலைத்தான் சொன்னார்கள். அடுத்து கேட்டார்கள் அவர்கள் சயீத் இப்னு ஜுபைர், இன் குன்து லாபுத்த ஃபாயிலன் ஃபஃபீமா பைனக வ பைனஹு. சொன்னார்கள், ஒருவேளை அந்த ஆட்சியாளனுக்கு நன்மையை சொல்லித்தான் தீர வேண்டும், தீமையை தடுத்துத்தான் தீர வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் ஆதங்கம் எழுந்தால் நீங்கள் தனிமையில் சென்று போய் அவனை தனிமையில் அவனை சந்தித்து ரொம்ப பணிவான முறையில், மிருதுவான முறையில் விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள். என்ன பொருள், என்ன காரணம்? அவன் ஆட்சியாளன். 4 பேருக்கு முன்பாக நீ குடிக்கின்றாய், குடியை நிறுத்தி என்று சொன்னால் தன்னை அவமானப்படுத்துவதாக கருதுவான், உடனேயே கழுத்தை வெட்டி விடுவான். 4 பேருக்கு முன்பாக வைத்துக்கொண்டு நீ முறையாக 5 வேளை தொழுவதில்லை, நீ முறையாக தொழுது விடு என்று சொன்னால் உடனே கொதித்து எழுவான், பொங்கி எழுந்து விடுவான். யாரை பார்த்து யார் சொன்னாய்? சாதாரண ஒரு குடிமகன், ஒரு பிரஜை, நாடாளுகின்ற மா மன்னன் அரசன் நான், என்னை பார்த்து சொல்வதற்கு உனக்கு என்ன என்று அவன் கிளர்ந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும். ஆகவே சொன்னார்கள், உன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொன்னால் வேண்டாம் 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 என்று 3 முறை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார்கள், அப்படி சொல்லித்தான் தீர வேண்டும் என்று நீ விரும்பினால் தனியாக சென்று யாரும் இல்லாத தனிமையில் அவனை சந்தித்து மிருதுவான முறையில், அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உங்களை பின்பற்றுவதற்கு 1000 மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை பெற்ற நீங்களே இது போன்ற காரியங்களை செய்தால் சாமானியப்பட்ட மக்கள் எல்லாம் துணிந்து விடுவார்களே. ஆகவே இறைவன் கொடுத்த அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தும் விதமாக நல்ல காரியத்தை செய்யுங்கள், இந்த பாவத்தை விட்டுவிடுங்கள் என்று அவனுக்கு உறுத்தாத முறையில், அவனுடைய கண்ணியத்தையோ அவனுடைய அந்தஸ்தையோ குறைக்காத முறையில், யாருக்கும் தெரியாமல் தன்னந்தனிமையில் சென்று சந்தித்து பக்குவமான முறையில் அவனிடத்தில் பேச முடியும் என்று சொன்னால் நீங்கள் பேசலாம். என்ன பொருள்? 4 பேருக்கு முன்பாக அவனுடைய கண்ணியத்தை குலைக்கின்ற விதத்தில், நம்முடைய கண்ணியத்தை இவன் குலைக்கின்றான் என்று அவன் கருதுகின்ற விதத்தில்
4 பேருக்கு முன்பாக சொல்லுவதற்கு அனுமதி இல்லை என்று தடுத்து விட்டார்கள். அப்படி என்றால் என்ன புரிகிறது? இந்த அச்சம் நாடாளுகின்ற அரசனை குறித்து நாம் நல்லதை சொல்லி தீமையை தடுத்து இவனுக்கு முன்பாக பகிரங்கமாக சொன்னால் அவன் நமக்கு ஏதாவது தீங்கு செய்வான் என்ற இந்த அச்சம் இருக்கிறது. இந்த அச்சம் நியாயமான அச்சம். நியாயமான அச்சமாக இருக்கிற காரணத்தால் தான் சொன்னார்கள் வேண்டாம் விட்டு விடுங்க சொன்னார்கள். இந்த அச்சம் இந்த காரியத்தை செய்வதையே அந்த கடமையையே வீழ்த்தி விடுகிறது, வேண்டாம் என்று சொன்னார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியை பார்க்கிறோம். ஹதரத் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்களில் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாணவர். அவர்களும் ஒரு நாள் வந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், அலா அகூலு இலா ஹாத சுல்தான் ஃபஅமுர்ஹு வ அன்ஹாஹு, இன்று நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளரிடத்தில் நான் சென்று நல்லதை ஏவி தீமையை தடுக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், லா வேண்டாம், தக்குன் லஹு ஃபித்னத்துன், அதனால் பெரிய ஃபித்னா சோதனை உனக்கு ஏற்படும், குழப்பம் ஏற்படும் என்று சொன்னார்கள். வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஆட்சியாளன் செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செய்யாமல் பின்வாங்குகின்றான், செய்யக்கூடாத தீய காரியத்தை துணிந்து செய்கின்றான். நான் ஒரு குடிமகன், அந்த ஆட்சியாளனிடத்தில் சென்று நல்ல காரியத்தை செய், பின்வாங்குகின்றாயே பின்வாங்காதே அதை செய், பாவத்தை செய்வதற்கு முன் வருகின்றாயே வராதே அந்த பாவத்தை செய்யாதே என்று ஆட்சியாளன் என்று பொருட்படுத்தாமல் நான் சொல்லலாமா, அவனை ஏவலாமா என்று கேட்டபோதுதான் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வேண்டாம், ஃபித்னத்துன், அதனால் உனக்கு சோதனை உண்டாகும் என்றார். ஆட்சியாளன் உனக்கு சோதனை, வாழ்க்கையை சோதனை களமாக மாறிடும். காலமெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை காரணமாக வைத்து இவனை பழிவாங்குவான். ஆகவே நீ ஃபித்னா, குழப்பம் ஏற்படும், ஃபித்னா சோதனை உண்டாகும், வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்து இவர் கேட்டார் தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஃபரஐத இன் அமரணி பி மஅசியத்தில்லா, சரி அவன் என்னையே ஒரு பாவம் செய்ய சொல்கிறான், ஒரு தவறு செய்ய சொல்கிறான். ஆட்சியாளன் அவனை நான் ஏவவில்லை, அவனை நான் தடுக்கவில்லை, விட்டு விட்டேன். ஆனால் ஆட்சியாளனோ என்னை சொல்கிறான், நீ இந்த தவறான காரியத்தை செய்ய என்று எனக்கு ஆர்டர் கட்டளை இடுகின்றான். இப்போது நான் என்ன செய்ய? அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஃபகுன் ஹீன இதின் ரஜுலா, அப்போது நீ ஆண்மகனாக நடந்து கொள். என்ன பொருள்? உன்னை தவறு செய்ய சொல்லி தூண்டுகிறானா, ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி அஞ்சா நெஞ்சத்தோடு துணிச்சலாக நெல். ஆண்மகனாக நடந்து கொள். அங்கே பெண் பிள்ளையை போன்று நீ அஞ்சி விடாதே, பின்வாங்கி விடாதே, துணிச்சலாக நின்று அதை நான் செய்ய மாட்டேன் என்று எதிர்த்து நெல் என்று சொன்னார். அன்புகளே, வரலாற்றில் ஒரு சிறிய குறிப்பை பார்க்கின்றோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஏற்கனவே சொன்ன நபர்தான், கொடுங்கோலன். அவனுடைய சபைக்கு ஹதரத் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருகிறார்கள். சாலிம் யார் அவர்கள்? ஹதரத் உமர் ரலியல்லாஹுடைய பேரர், அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் சாலிம். அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு வணக்கசாலி, கல்விமான், எல்லா தகுதியும் உண்டு. ஆட்சியாளன் என்ற அடிப்படையில் கொடுங்கோலன் என்றவர்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆட்சியாளன் அல்லவா, ஆட்சியாளனை மதித்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இடத்தில் வந்தார்கள். அப்போது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யாரோ ஒரு மனிதனை அழைத்து கொண்டு வந்து கொல்லுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறான். பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டார் என்ற காரணத்திற்காக தலையை துண்டித்து அவனை கொல்லுவதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடும் செய்து வைத்துவிட்டு வாளை கையில் எடுத்தார். அந்த நேரம் பார்த்து சாலிம் உள்ளே போகின்றார். உடனே பார்த்தான், சாலிம் இடத்திலே அந்த வாளை கொடுத்து, கழுத்தை துணிக்கின்ற வாளை கொடுத்து, சாலிம் அவன் கழுத்தை வெட்டி ரெண்டாக்குங்கள் என்று சொன்னான். அவரை கொல்ல வேண்டிய காரியத்தை நிறைவேற்றுங்கள் என்று ஆர்டர் போட்டான். இப்போது இங்கே தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலை. கொன்றால் அநியாயமாக நிரபராதியை பாவத்துக்கு தான் ஆளாக வேண்டும். ஒரு அக்கிரமக்காரனுக்கு துணை போன்ற ஒருவனை கொல்லுகின்ற விஷயத்தில் ஒரு அநியாயக்காரனுக்கு துணையாக இருந்தோம் என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு நாம் அல்லாஹ் இடத்தில் ஆளாக வேண்டும். கொல்லாமல் இருந்தால் நான் ஆட்சியாளனாக இருந்து நான் போட்ட கட்டளையை நிறைவேற்றவில்லை, ஆகவே உன் கழுத்தை முதலாக வெட்டுவோம், அடுத்து அவனை வெட்டுவோம் என்று 2 பேரையும் சேர்த்து வெட்டுவோம். இப்போது சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்கிறார்கள், என்ன செய்ய? வாளை வாங்கி கொண்டார்கள். கழுத்தை துணிப்பதற்குண்டான அந்த வாளை கையிலே வாங்கி கொண்டு பக்கத்திலே வந்தார்கள். அந்த மனிதனிடத்தில் கேட்டார்கள், இன்று நீ சுபுஹ் தொழுதாயா என்று கேட்டார்கள். உடனே அவன் சொன்னான், நான் ஒரு முஸ்லீம். யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? உன்னை முஸ்லீமாக இருக்கும்போது சுபுஹ் தொழுகாமல் எப்படி இருப்பேன்? நான் ஒரு முஸ்லீம். சரி,
அடுத்து இரண்டாவதாக கேட்டார்கள், ஜமாஅத்தோடு தொழுதாயா என்று கேட்டார்கள். ஒரு முஸ்லீம் ஜமாஅத்து இல்லாமல் எப்படி தனியாக தொழுவான்? ஜமாஅத்தோடு தான் தொழுதேன். 2 வார்த்தையையும் கேட்டவுடன் சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையிலே இருந்த வாளை தூக்கி எறிந்தார்கள். அப்பால் தூக்கி எறிந்து விட்டு சொன்னார்கள், ஹஜ்ஜாஜ், நான் இவரை கொல்ல மாட்டேன். காரணம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த முஸ்லீம் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றி விட்டானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விட்டான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒரு மனிதனை சீண்டி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் எச்சரித்திருக்கின்றார்கள். இந்த மனிதனோ இன்றைய சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றி இருக்கிறான். அப்படி என்றால் இவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற இவனை சீண்டி பார்க்க வேண்டாம் என்று அல்லாஹுவின் தூதர் எச்சரித்திருக்கிற போது நான் கொலையே அவனை செய்தால் எத்தனை கொடுமையாக போய் முடியும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்ற ஒருவனை நான் கொடுமையான முறையில், மோசமான முறையில் சீண்டி பார்த்த குற்றத்துக்கு நான் ஆளாகுவேன். நான் அல்லாஹ்விடத்தில் நாசமாகி விடுவேன். ஆகவே நான் இவனை கொல்ல முடியாது என்று வாளை தூக்கி எறிந்தார்கள். வேறு வழி இல்லை. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவனுக்கு இந்த ஹதீஸை சொல்லி, இந்த ஹதீஸின் காரணமாக அல்லாஹ்வையே எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு போவேன், இவன் இந்த மனிதனை கொன்றால். காரணம், அவன் சுபுகை ஜமாஅத்தோடு தொழுதிருக்கின்றான் என்று சொன்ன போது அவனால் வேறு விதமாக அவனால் பேச முடியவில்லை. வாயடைத்து போய் மௌனமாக இருந்தான். இங்கே நாம் புரிகின்றோம், அவன் செய்கின்ற அநியாயத்தை நாம் சொன்னால் நமது வாழ்க்கையில் சோதனை ஏற்படும் அவன் மூலமாக. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அவன் உங்களுக்கு ஒரு பாவத்தை சொல்லி, இந்த பாவத்தை செய், நான் ஒரு ஆட்சியாளன், ஏவுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஒரு குடிமகன், நாட்டு பிரஜை, என் கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், ஆகவே நான் சொல்லுகின்ற இந்த காரியம் பாவமாக இருந்தாலும் நீ கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அவன் நம்மை வற்புறுத்தினால் நாம் ஆண்மகனாக நடந்து காட்ட வேண்டும். என்ன பொருள்? உன் கட்டளைக்கு நான் அஞ்ச மாட்டேன், நீ சொன்ன அந்த பாவ காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று முடிந்தால் சாமர்த்தியமான முறையில், புத்திசாலித்தனமான முறையில் அந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் என்று தவிர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சாலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்ததை போன்று. அல்லது சாமர்த்தியமாக இல்லாவிட்டாலும் நீ என்ன இதை ஒட்டி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற போது நீ என்ன தண்டனை கொடுப்பாய் என்று இருந்தாலும் சரி, அதற்கு நான் தயார். ஆனால் நீ சொல்லுகின்ற இந்த அக்கிரமமான பாவத்தை, இந்த அநியாயத்தை நான் ஒருபோதும் செய்துவிட்டு உனக்கு உடந்தையாக, உனக்கு ஆதரவாளனாக, ஒரு அக்கிரமக்காரனுக்கு, அநியாயக்காரனுக்கு, ஒரு கொடுங்கோலனுக்கு உதவியாளனாக இருக்க அல்லாஹ்வுடைய வெறுப்பை பெறுவதற்கு நான் தயாரில்லை. அதை முன்னிட்டு நீ என்ன செய்வதாக இருந்தாலும் செய்து கொள், நான் ஒரு ஆண்மையோடு நீ தருகின்ற தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த மன துணிவோடு நீ வந்துவிட வேண்டும் என்ற கருத்தைத்தான் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாவூஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆம் அன்புகளே, நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், நன்மையை ஏவுகின்ற, தீமையை தடுக்கின்ற இந்த காரியத்தை எந்த இடத்தில் செய்கின்றோம், அதனால் என்ன பின் விளைவு ஏற்படும் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆகவே இன்று நாம் வாழுகின்ற இந்த கால சூழ்நிலையில் அப்படி ஆட்சியாளர்களுக்கு சொல்லி அதனால் ஃபித்னா, குழப்பம் ஏற்படும் என்று சொல்வதற்கோ, அல்லது நமது உயிராபத்து ஏற்படும் என்று சொல்வதற்கோ அப்படி எதுவுமே இல்லை. நம்மை போன்ற அவர்களும் சாமானியப்பட்ட பிரஜைகள் தான், அவர்களும் தவறு செய்கின்றார்கள். அல்லாஹ் சொல்வதற்கு உண்டான நாவலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படியா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். கடைசி எல்லை இயலாத போது கடைசி எல்லை உள்ளத்தாலாவது வெறுக்க வேண்டும். உள்ளத்தால் வெறுப்பதற்கு காசு கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உள்ளத்தால் வெறுப்பதற்கு எந்த ஒரு சக்தியும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உள்ளத்தால் நாம் வெறுக்கின்ற போது யாருக்கும் தெரிய போவதில்லை, ஏன் நான் செய்வதை நீ வெறுத்தாய் என்று யாரும் கேட்கப் போவது இல்லை. ஆகவே நல்லதை நல்லது என்று கருதி அதை ஏவுவதற்கு முடியாவிட்டாலும் உள்ளத்தால் விரும்ப வேண்டும். தீமையை தீமை என்று கருதி அதை தடுப்பதற்கு முடியாவிட்டாலும் உள்ளத்தாலாவது அதை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். இந்த நிலை ஈமானுடைய கடைசி எல்லை. இதை கண்டிப்பாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற செய்தியைத்தான் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்க விளக்கத்தை நாம் கேட்ட இந்த செய்திகளை நம் நெஞ்சத்தில் பதியச் செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற
நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. ஒரு சகோதரர் கேட்குறாரு, நீங்கள் கேட்டல கேள்வி, அதாவது ஆட்சியாளர்களுக்கு சொல்லப்பட்டது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமா அல்லது நமக்கு மேலே அதிகாரம் உள்ள எல்லோருக்குமே இந்த நிலை தானான்னு கேட்குறீங்க இல்லையா? கேள்வி கேட்குறாரு. பதில் கேள்வி தம்ப கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, ஆட்சியாளருக்கு மட்டுமல்ல இந்த நிலை, யாரெல்லாம் நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு முடியும், ஒரு அதிகாரி ஒரு பணியாற்றுகின்றார் ஒரு தொழிற்சாலையில், இவருக்கு மேலே உள்ள ஒரு அதிகாரி, இப்போ அவருக்கு போய் சொல்ல போகும்போது கண்டிப்பாக இவருடைய வேலையை காலி பண்ணிடுவார், அல்லது இவரை வேற ஏதாச்சும் ஒரு சிக்கலில் கொண்டு போய் மாட்டி காலமெல்லாம் அவருடைய வாழ்க்கையை சோதனையாக ஆகிற மாதிரி ஆக்கிடுவார். அப்படி இருந்தால் ஆட்சியாளனுக்கு மட்டும்தான் மௌனமாக, இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் அவர் மௌனமாக இருக்கலாம். விளங்குச்சா? அதாவது நம்மளை விட மேம்பட்ட அதிகாரத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு போய் நம்ம சொல்ல போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காலத்துக்கும் சோதனை தான் உண்டாகும், நம்முடைய காலமெல்லாம் சோதனை களமாக மாற்றிடுவாங்க, அதனால் ஈடுகட்ட முடியாத தாங்க முடியாத பேரிழப்பை ஏற்படுத்துவார்கள் என்று இருந்தால் என்ன செய்யலாம்? தாராளமாக இந்த சலுகையை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே போன்று குடும்பங்கள்லேயே இருக்கலாம், சில பேர் இருப்பாங்க, குடும்பத்திலேயே ஒரு சில பேர் இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நம்ம அவங்க பாவமே செஞ்சாலும் நம்ம பாவம்னு சொல்லக்கூடாது, சொன்னமாக்கு நம்மளை குடும்பத்தை விட்டே ஒதுக்குவாங்க அல்லது பயங்கரமான பாதிப்போடு ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஆட்சியாளனோடு மோதுனா பாதிப்பு ஏற்படும் என்று இருக்கும்போது எப்படி மார்க்கம் மோத வேண்டாம் என்று சலுகை கொடுக்குதோ அதே மாதிரித்தான் இந்த மாதிரிப்பட்ட இடங்களை பெரும் பாதிப்பு, நம்மளால் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை சந்திப்போம் என்று ஒரு நிலை வந்தால் அது போன்ற இடங்களில் நமது அந்த கடமையை செய்யாமல் கொஞ்சம் மௌனமாக இருப்பதற்கு மார்க்கம் நமக்கு சலுகை கொடுக்கிறது. ஆனால் அவங்களுக்கு சொல்றதுனால நமக்கு பெரிய எந்த விளைவும் வரப்போறதில்லை, சும்மா பிரமை, வெற்று பிரமை, அதான் செஞ்சிருவானோ, நமக்கு ஏதாச்சும் இழப்பை உண்டாக்கிடுவானோன்னு வெற்று பிரமை, அந்த வெற்று பிரமையின் காரணமாக அந்த பணியை செய்யாமல் பின்வாங்க கூடாது. அப்படி பின்வாங்கினால் நாளை அல்லாஹ் கேட்பான், நீ அவனுக்கு பயப்படுறது முக்கியமா எனக்கு பயப்படுறது முக்கியமா? நல்லா கேட்பான். நினைச்சா உங்க சந்தேகத்துக்கு பதில் அல்ஹம்துலில்லாஹ். நினைச்சா முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும்.